இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் சேர்த்து ஓட்டினா கூட இன்னும் ஒரு 48 ஹவர்ஸ் சேர்த்து ஓட்டினா கூட வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிஷன் நல்லா இருக்குது, க்ளீன் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. ஓகேவா, கஸ்டமர் ஸ்மைல் தான் நமக்கு முக்கியம் இல்லையா. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:40 ஆச்சு. ஸோ நம்ம இப்போ மூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெடியாக இருந்தால் வந்துடுவாங்க, இல்லைனா வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு பெரிய ஆர்டர் தான், அவுட் ஸ்டேஷன் ஆர்டர் 1500க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர் ட்ரிப்பை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ கன்ஃபார்மாக எல்லாமே முடிச்சுட்டு நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு டீட்டெயில்ஸோடு வரேன், பேசுவோம். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட் ஸ்டேஷன் ரவுண்ட் ட்ரிப்பு நேம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மோடு. ரவுண்ட் ட்ரிப் ஃபார் 1600, 4 hours 95 கிலோமீட்டரு. எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் என்னன்னா கிலோமீட்டருக்கு 13 ரூபா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா பர் ஹவர். ஸோ பார்த்தீங்கன்னா பிக்கப் ரேஸ் கோர்ஸு, ட்ராப் வந்து 500, ரிட்டன் அங்கேயே பிக்கப் பண்ணி 500 to ரேஸ் கோர்ஸ் வரணும். ஸோ அதுக்கு பேர் தான் ரவுண்ட் ட்ரிப். ஓகேவா, சப்போஸ் நம்ம ரேஸ் கோர்ஸில் பிக்கப் பண்ணி 500 ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அது 1 way ட்ரிப்பாக வந்திருக்கும் அவுட் ஸ்டேஷனில். பிகாஸ் நம்ம ஜோனுக்கு வெளியே போகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பிக்கப் ட்ராப் இருந்தால் அப்படின்னா 1 way பிக்கப் அண்ட் ட்ராப், வெயிட் பண்ணி ரிட்டன் அங்கேயே நம்ம 500 பிக்கப் பண்ணி ரேஸ் கோர்ஸில் ட்ராப் பண்ணுறதுனால தான் ரவுண்ட் ட்ரிப். ஸோ ரவுண்ட் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து இங்கே வரோம்ல, அது ரவுண்ட் ட்ரிப். இங்கேருந்து அங்கே போய் ட்ராப் பண்ணால் அது 1 way ட்ரிப். 1 way ட்ரிப் போனோம் அப்படின்னா அங்கேயே வெயிட் பண்ணோம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அது நேற்று நைட்டு நான் போனது, கோயம்புத்தூர் டு அன்னூர் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். ரிட்டன் அங்கே அன்னூர்லேருந்து வேறு கஸ்டமர் பிக்கப் பண்ணி இங்கே கோயம்புத்தூர் கொண்டு வந்தேன். அது வந்து 1 way ட்ரிப் அவுட் ஸ்டேஷன். இது வந்து ரவுண்ட் ட்ரிப் அவுட் ஸ்டேஷன். ஸோ லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டல்ஸும் விழுகும். லோக்கலில் வந்து பார்த்தா ரெண்டல்ஸும் விழுகும். ஸோ ரெண்டல் ஃபார் 375 rupees ஃபார் 1 hour அப்படின்னு விழுகும். 1 hourக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. 1 hour 20 kilometers 375 rupees இருக்கும். ஸோ அந்த 1 hourக்குள்ளே நம்ம 375 rupeesக்கு வந்து 20 kilometers இன் அண்ட் அரௌண்ட் வந்து நம்ம சுற்றிக்கலாம். சப்போஸ் 20 கிலோமீட்டருக்கு மேலே போகுதுன்னா அதுக்கு அமௌண்ட் வரும். அண்ட் தென் ரெண்டல் வந்து 1.5 hours ஆயிடுச்சு அப்படின்னாலே 2 hours வந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரெண்டல் கான்செப்ட். அது இல்லாமல் நமக்கு லோக்கல் ஆர்டர்ஸ் வரும். லைக் நேற்று நான் ஓட்டினால அந்த மாதிரி லோக்கல் ஆர்டர்ஸ் 150 ரூபா, 120 ரூபா, 400 ரூபா, 450 ரூபா, 600 ரூபா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஆர்டர்ஸில் தான் வரும். லோக்கல்லேயே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, கோயம்புத்தூருக்குள்ளேயே இன்சைட் த ஜோன் மட்டும் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, கேமரா இங்கிட்டு இருக்கான்னு தெரியல, அதனால் இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்டு பார்த்துட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல, அதான் மெயின் விஷயம் தான் மெயின். ஸோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்து டிரைவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டிரைவர்ஸ் ரொம்ப நீடடாக இருக்குங்க. டெய்லி 1000 rupees கன்ஃபார்ம், நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஸோ வாங்க, ஓட்டுவோம், சம்பாதிப்போம், ஜம்முன்னு இருப்போம். ஓகேவா, யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது நம்ம தான். கோயம்புத்தூர்னா ரெட் டாக்ஸி தான் நம்ம தான். ஐயோ அண்ணே, பில்லாராமண்ணே, ரொம்ப முட்டிக்குச்சுண்ணே. ஓகே டைம் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் தான் இருக்குது. செல்வம். ஓகே, நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. Let's go. ஓம் நம சிவாய. ஓகேங்க, ஆக்சுவலி வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:06 ஆச்சு காலையில். கஸ்டமரை வந்து 7 மணிக்கு 7:05க்கு பிக்கப் பண்ணோம். இங்கே ட்ராப் வந்து அன்னூர் தாண்டி ஒரு கோயிலில் ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த கோயிலை சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள் கோவில். ஓகேங்களா, ஸோ எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்னூர் தாண்டி லைக் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோண்டிபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து வெங்கடேச பெருமாள் கோயில், ரொம்ப பழங்காலத்து கோயிலாமா. அவங்க பொண்ணுக்கு அங்கே தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே தான் லைக் காது குத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருப்பாங்க போல். அதான் அங்கே ட்ராப் பண்ண சொன்னாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 kilometers வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்ஜி பங்க் இருந்துச்சு. ஸோ அந்த பங்க்கில் வந்து கேஸை ஃபில் பண்ணியாச்சு. ஃபுல் டேங்க் இருக்குது. 905 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குங்க கேஸு. ஆக்சுவலி வந்து கோயம்புத்தூருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 88 ரூபா இருந்துச்சு கேஸு. இப்போ வந்து 93 ரூபா ஆயிருக்கு கேஸ் 1 கிலோ சிஎன்ஜி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 96 ரூபா போட்டிருந்துச்சு. என்ன கதையை நான் கேட்டேன். அதுக்குள்ளே நைட்டுக்குள்ளே 3 ரூபா ஏற்றிட்டாங்களா நான் கேட்டதுக்கு என்னங்க அதுக்குள்ளே 3 ரூபா ஏறிச்சா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னங்கிறாங்க, இல்லை நார்மலாகவே 96 ரூபா தாங்க, அதே ரேட்டு தான் அப்படின்ட்டாங்க. அப்போ அவுட்டரில் வந்து இந்த பங்க்கில் வந்து சிஎன்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ புளியம்பட்டியில் 2 பங்க் இருக்குது. அதில் ஒரு பங்க்கில் தான் நான் அடிச்சிருக்கேன். இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியம்பட்டிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நொச்சிக்குட்டைன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் காட்டுது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கணேஷ் கவுண்டர் ஹாஸ்பிட்டல் என்னமோ காட்டுது. ஸோ அது பக்கத்தில் ஒரு பங்க் இருக்குது, பாரத் பெட்ரோலியம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி போட்டிருக்கோம். ஸோ சிஎன்ஜி போட்டாச்சு. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ரிட்டன் அவங்கள வந்து கோயம்புத்தூர் ட்ராப் பண்ணணும். ஸோ 1 hour சொன்னாங்க. 8:45 நான் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ கரெக்டாக மணி 9:10 ஆச்சு. நான் கிளம்புனா ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே ஒரு 5 minutes அங்கே போயிடுவேன்.
போயிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா லைக் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டு சப்பாத்தி இருக்குது சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா லைக் அவங்க வந்ததையும் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாங்க. சரியா? ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். ஓகேங்களா? சரிங்களா? 5 பாயிண்ட் காட்டுதா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 கிலோ பக்கம் 9.25 கிலோ பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி 2 பாயிண்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ 5 பாயிண்ட் ஃபுல்லாக காட்டுதா. இப்போ பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9.100 கிலோ கிட்ட பிடிச்சது. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் ஃபுல்லாக இருந்திருக்கு. அமுத்தி கேஸ் உள்ளே இறங்கியிருக்கு. எப்படியும் நாளைக்கு காலையில் வரைக்கும் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நம்ம கோயில் வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:23. கரெக்டாக 8:40 ட்ராப் பண்ணோம். 1 ஹவர் கிட்ட சொன்னாங்க. ஸோ 1 ஹவர் கிட்ட ஆக தான் போகுது. சாப்பிட்லாமே இல்லை, அதுக்குள்ளே அவங்க கால் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆக்சுவலி சப்பாத்தி இருக்குது. இங்கே பாருங்களேன் பார்க்கிங்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் இருக்கா, ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பார்க்கிங்கு. அது இல்லாமல் இந்த பக்கம் தான் முன்னாடி என்ட்ரன்ஸு. இது பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள. ஓகேவா? மேலே திருப்பதின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து தேர் வச்சுருக்க இடம் போல் இந்த செட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைக் பார்க்கிங் மறுபடியும் கோயிலுக்கு பின்னாடியும் பார்க்கிங் இருக்குது. ஐ திங்க் ஒரு 100-150 வண்டிக்கிட்ட வந்து ஈஸியாக நிறுத்தலாம். ஓகேவா? அந்தளவுக்கு பார்க்கிங் இடம் கொடுத்துருக்காங்க. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கோயில், பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாக வந்து மரமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமாக ஆலமரமாக இருக்குது. ஸோ பார்க்கிங் வந்து நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பார்க் பண்ணால் மினிமம் ஒரு 250 to 280 அந்த ரேஞ்சில் வந்து பார்க்கிங் பண்ணலாம். அவ்வளோ அளவுக்கு இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அன்னதானம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம உள்ளே போகலை, பிகாஸ் நம்ம குளிச்சு 2 நாள் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே போக போகிறது இல்லை. அதனால் இப்போதைக்கு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அவங்க கால் பண்ணாங்கன்னா போய் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு எப்படி எவ்வளோ அமௌண்ட் என்னங்கிறது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு முல்லைப்பூவோ இல்லை மல்லிப்பூவோ வாங்கி காருக்கு போடலான்னு பார்க்குறேன். சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம். அவங்க கூப்பிடல அப்படின்னா முன்னாடி கடை நிறைய இருக்குது. ஆனால் துளசி தான் இங்கே அதிகமாக வச்சுருக்காங்க. துளசி மாலை, துளசி கதம்பம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதுதான் இங்கே சாமிக்கு அதிகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். துளசி நான் போயிட்டு அங்கே முன்னாடி கடை இருக்குது, அங்கே போயிட்டு மல்லியோ இல்லை முல்லையோ வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம குட்டி மாலுக்கு போட்டு விட்டுறலாம். சரியா? குட்டி மாலுக்கு போட்டு விட்டு, குட்டி மாலை இவன் பேர் என்ன, ராசாத்திக்கு வந்து போட்டு விட்ருவான். ராசாத்திக்கு பூவை போட்டு விட்ருவான். நம்ம ராசா முன்னாடி கொண்டிருக்காப்புல இல்லை, அவருக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி விடுவோம். சரியா? இங்கே பாருங்க, இதுதான் நம்ம ராசா. எப்படி இருக்கார் ராசா? இவங்க வந்து நம்ம ராசாத்தி. இதுதான் நம்ம ராசாத்தி. ஜிங் ஜிங் ஜிங். சரியா? இப்போ நான் பிடிச்சி இப்படி கிள்ளி வைப்பேன், கீச்சு நடிப்பேன். கார் அப்படிங்கிறத விட இது என் வீடு மாதிரி தான் பார்க்குறேன். சரியா? இங்கேயே தான் தூங்குறேன், இங்கேயே தான் ட்ரெஸ் மாற்றுறேன், இதுக்குள்ளேயே தான் சாப்பிட்றேன். ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ரெஸ்ட் ரூம் மட்டும் பாத்ரூம் போகிறேன். ஓகேவா? மற்றபடி வந்து ஐ எம் யூஸிங் திஸ் ஆஸ் மை ஹோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றேன், தூங்குறேன், எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மை ஹோம். அவ்வளோதான். சரியா? நம்ம வீடெல்லாம் எப்படி அப்பப்போ கூட்டி விட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி தான் கார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூ வாங்கி வச்சு சாமி கும்பிட்றோம். அதே தான். ஓகேவா? ஸோ வீடு வாகனம் எல்லாமே ஒன்று தாங்க. ஓகேவா? மனசு தான் எல்லாமே. நல்லதே நடக்கும். பார்க்கலாம். இப்போ என்ன கதை அப்படின்னா, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பெட்ரோல் பங்கில் இப்போ கேஸ் அடித்தோம்ல, அங்கே வந்து தண்ணி 2 வாட்டர் பாட்டிலையும் பிடிச்சிட்டேன். என்னோடய தண்ணி லைக் குடிக்கிற தண்ணி 2 பாட்டிலாக பிடிச்சிட்டு லைக் வண்டி கலருக்கும் தண்ணி எப்போவுமே வச்சுருப்பேன். 2 லிட்டர் கேனில் பின்னாடி வச்சுருப்பேன். ஸோ அதில் ஒரு 2 வாட்டர் கேன் பிடிச்சி பின்னாடி வச்சுருந்தேன். அதில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுருந்தேன். 1 லிட்டர் கேன் 2 இருந்துச்சு, மொத்தம் 3 கேன் பின்னாடி வச்சுருந்தேன். அதில் 2 லிட்டர் கேனில் தண்ணி பிடிச்சாச்சு. 1 லிட்டர் கேனில் 1 மட்டும் பிடிச்சேன். இன்னொன்று வந்து டீசல் கேனு. ஓகேவா? அது வந்து ஏதோ மாறி மிக்ஸ் ஆகி போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், டீசல் கேன் பின்னாடி இருந்துச்சு, தண்ணி கேனும் பின்னாடி தான் இருந்தது. நான் அந்த நைட்டு ஞாபகம் இல்லை, தூக்கத்தில் வந்து கை கழுவிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு தண்ணி என்ன பண்ணிட்டேன், வாட்டர் பாட்டில் இங்கேயே வச்சுட்டேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் தான் அந்த வாட்டர் பாட்டில் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் தண்ணி பிடிச்சிட்டேன். அந்த பெரிய கேனில் தண்ணி பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நுரையாக வரல. செகண்ட் வாட்டர் கேனில் தண்ணி பிடிக்கும்போது ஃபுல்லாக மேலே வந்து பொங்கி வரும்போது நல்லா நிறையா வந்துச்சு. என்னடா அது நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா சரி ஓகே, மேபி அந்த ப்ரெஷர்னால இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். இப்போ தண்ணி எடுத்து ஒரு முறை குடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி உள்ளே போனது சுறுசுறுந்துச்சு. ஐயோன்னு டக்குன்னு துப்பிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியுது டீசல் கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நல்ல வேலை. சப்போஸ் கை கழுவிட்டு அப்படியே சாப்பிட்ருந்தேன்னா என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஏதோ ஒத்துருண்டு போயிருக்கு. குடிச்சிருந்தா என்ன ஆகிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக ஒரு சொட்டு தான், உள்ளே முழுங்கலை, ஜஸ்ட் ஊற்றுனேன், அப்படியே துப்பிட்டு வாய்ப்புலாம் கொப்பளிச்சிட்டேன். ஐயோ தம்பி, இதை கொண்டு கீழே ஊற்றிடுவான். டக்குன்னு வச்சுருப்போம், கஸ்டமருக்கு ஏதாவது எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஊற்றிட்டு பின்னாடி போட்டுடலாம். சரி ஓகே, சாப்பிடும் டைம். எங்கே வேணா போய்க்கோ, நீ என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே. தண்ணியதான் விட்டு புட்டு தவறையும் போனதுன்னா தலை மேல தலை சாயுமே.
அதிகம் பேசாம அளந்துதான் பேசி எதுக்கு சட பின்னுற. 1 2 3 தான் இருக்குது. 3 சப்பாத்தி இருக்குது. நேற்று நைட்டு 10 மணிக்கு 10 சப்பாத்தி வாங்கினேன். 3 சப்பாத்தி இருக்குது. அப்போ 7 சப்பாத்தி காணும். 7 சப்பாத்தியில் ஆந்தி வேலை வந்து சாப்பாடு வாங்கினதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்டர் வந்துச்சு. 2 சப்பாத்தி எடுத்து முழுங்கிட்டு தான் கிளம்புனேன். அப்போது 5 சப்பாத்தி நைட்டு சாப்பிட்ருக்கேன். பேலன்ஸ் 3 இருக்குது. 8 பேலன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆந்தி வேலை வந்து சாப்பிட்டுட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். பசி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, அதனால தான். சரியா, சரி சாப்பிடுவோமாங்க. சாப்பிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க போல் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. பட் நமக்கு இங்கேருந்து உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது. சங்கடமானு இல்லை, போக வேண்டாம்னு தோணுது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம குளிக்கலையல்லப்பா. மண்டே வரும்போது குளிச்சுட்டு வந்தோம். மண்டே இல்லை, மண்டேனா அது 1 வாரம் ஆயிருமே. ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே, அதனால தான். எப்போன்னா இன்றைக்கி என்ன கிழமை, வியாழக்கிழமை வந்தேன். வியாழன் வெள்ளி, ஆமாம் வியாழக்கிழமை மத்தியானம் வந்தோமா. வியாழன்லேருந்து வெள்ளி, வெள்ளியிலேருந்து சனி. எஸ், ஒரு 2 நாள் முடிய போகுது. கஸ்டமர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி 3 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வர்ற வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிஎன்ஜி பங்க் இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே வந்து வண்டி நின்றுட்டு இருந்தது, ஒரு 10 மணிக்கிட்ட நின்றுட்டு இருந்தது. ஸோ அதனால் நான் அடிக்காமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வரும்போது அவரே கேட்டார், கேஸ் அடிக்கணுமான்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னேன். சரி போகும்போது அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அப்போ தான் சரி ஒரு 3 கிலோமீட்டர் பங்க் இருக்குங்க, போய் அடிச்சுட்டு வந்துடுன்னு சொன்னேன். சரி ஓகே, நேரம் போய் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. ஓகேங்க, நான் சாப்பிட்டுட்டு கேஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேஸ் அடிச்சுட்டு தண்ணியும் பிடிச்சிட்டு பின்னாடி தண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டரும் பிடிச்சி வச்சுட்டு குடிக்கிறதுக்கும் தண்ணி பிடிச்சிட்டு பின்னாடி எக்ஸ்ட்ரா வண்டி கழுவுறக்கும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு போய் ஒரு மல்லிப்பூவோ இல்லை முல்லைப்பூவோ ஒரு மணி வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ராசனுக்கும் ராசாத்திக்கும் போட்டு விட்டுடலாம். நண்பர்களே, மணி வந்து பார்த்திங்கன்னா 11:45 ஆச்சு. ஸோ கரெக்டாக நம்ம கஸ்டமர் வந்து 7:05க்கு பிக்கப் பண்ணோம். அங்கே கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தாங்க. வெங்கடேச பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு முண்டிபாளையம் சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ புளியம்பட்டிக்கும் அன்னூருக்கும் சென்டரில் ரைட் சைடு இருக்கும் கோயில். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து கரெக்டாக வந்து இங்கே 7:05க்கு பிக்கப் பண்ணோம். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8:45க்கு அங்கே கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம் கோயிலில். அப்படியே பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் சிஎன்ஜி இருந்துச்சு. நான் போய்ட்டு சிஎன்ஜி சொல்லிட்டேன், கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு போய் சிஎன்ஜி அடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு நான் சப்பாத்தி இருந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக 10 நிமிஷத்தில் கூப்பிட்டாங்க. ஓகே போகலாம் அப்படின்னாங்க. சரி வந்துட்டு வர்ற வழி இன்னொரு கோயில் கருப்புசாமி கோயில் இருந்துச்சு. இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக இப்போ 11:45 ஆச்சு. நான் 11:15க்கு வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டேன். 11:15க்கு வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஓகேவா, வண்டியை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கரெக்டாக 4 hours 95 kilometers 1600 ரூபாய் நமக்கு கொடுத்துருந்தாங்கல்ல. இப்போ கரெக்டாக 7 மணிக்கு பிக்கப் போட்டிருந்தாங்க. ஸோ 7 மணிக்கு பார்த்தா 8, 9, 10, 11, ஓகேவா, 11:15 ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ அதனால் 1600 கூட ஒரு 38 rupees சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, 1638.97 rupees வந்து டோட்டல் வேல்யூ. ஓகேங்களா, டோட்டல் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1638.97. ரவுண்டாக சொல்லணும்னா 1639 ரூபா வந்துச்சு வேல்யூ. ஸோ நமக்கு அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 1750 ரூபா வந்து நமக்கு ஜிபே பண்ணி விட்டாங்க கஸ்டமர். சரிங்களா, இப்போ அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:45 ஆச்சு. ஆக்சுவலி நம்ம கரெக்டாக நம்மளோட 48 hours வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக வந்து நம்ம முந்தானேத்து, அதாவது வியாழக்கிழமை வந்து மத்தியானம் 11 மணிக்கு வந்து லாகின் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் டு வெள்ளி, வெள்ளி டு சனி, சனிக்கிழமை 11:45 ஆச்சு. ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 48 hours வந்து கன்ஃபார்மாக முடிச்சிட்டோம். இன்னொரு 2 hours ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா 50 hours நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரெட் டாக்ஸியில் கன்ஃபார்மாக. அதாவது இன்றைக்கி வந்து என்ன கிழமை அப்படின்னா சனிக்கிழமை. சரிங்களா, ஸோ நம்ம தொடர்ந்து 3 நாள் ஓட்டிகிட்ருக்கோம். அதாவது வியாழக்கிழமை மத்தியானம் 11 மணிக்கு நம்ம வீட்டில் ஆன் பண்ணோம் ரெட் டாக்ஸி. ஸோ வியாழக்கிழமை 11 மணி டு வெள்ளிக்கிழமை 11 மணி, வெள்ளிக்கிழமை 11 மணி டு சனிக்கிழமை 11 மணி. ஓகேவா, இப்போ சனிக்கிழமை 12:45 ஆயிடுச்சு. ஸோ 48 hours, 24 + 24 48. ஸோ 48 hours நம்ம தாண்டிட்டோம். இன்னொரு 2 hours மட்டும் இருக்குது. இன்னொரு 2 hours ஓட்டணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூவஸ் 50 hours சேலஞ்ச் இன் ரெட் டாக்ஸி கம்ப்ளீட்டட். சரியா, மாதிரி தான் அப்புறம். சரியா, தான் அவ்வளோதான். சரியா, நம்ம தான். ஓகேவா, ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சிஎன்ஜி போட்டிருக்கோம் எல்லாங்கிறத பேசுவோம். இன்னொரு 3 hours ஓட்டணும் அப்படின்னா
நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டாக்ஸியில் கண்டினியூஸாக 50 ஹவர்ஸ் லாகின் வச்சு தொடர்ந்து 3 நாளும் ராத்திரி பகல்னு ஓட்டின பெருமை நம்மளையே சேரும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், கோயம்புத்தூர்னா ரெட் டாக்ஸினா நம்ம தான், ரெட் டாக்ஸினா யோகேஷ் தான். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம தான். சரியா? இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2 ஆர்டர் இல்லை 3 ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் ஒரு லாங் ஆர்டர் இப்போ கிடைச்ச மாதிரி ஒரே ஆர்டர் 1750 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம். பட் ஆனால் அதோட வேல்யூ வந்து 1640 ரூபா தான். பட் ஆனால் 1750 ரூபா வந்து கஸ்டமர் நமக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம தான். சரியா? ஸோ ஓட்டிட்டு இன்னொரு ட்ரிப், ஒரு லாங் ட்ரிப் இதே மாதிரி 1500 ரூபா பொள்ளாச்சிக்கு விழுந்தது அப்படின்னா ஓகே, இன்னைக்கு டார்கெட் பிடிச்சது 11:45 ஆச்சு. அதாவது ஒரு 1500 ரூபா வந்துருச்சு. இதே லோக்கலில் நேற்றும் அதே மாதிரி தான். நேற்று ஒரு 4:45 காலையில் ஆர்டர் வந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி 12 மணிக்குள்ளே வந்து 1600 ரூபா 1500 ரூபா நேற்று ஓட்டியிருந்தோம். ஓகேவா? இன்றைக்கி அதே மாதிரி தான் காலையில் 5-6 மணிக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சது. 6 மணிக்கு வந்துச்சு. ஒரே ஆர்டர் தான். 7 மணிக்கு பிக்கப்பு, 11:45 ட்ராப்பு. அது 1638 ரூபா. சரியா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லாங் போனாலும் அதே அமௌண்ட்டு தான் வரும், லோக்கல் போனாலும் அதே அமௌண்ட்டு தான் வரும். ஓகேவா? பட் லாங் போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு அமௌண்ட் கம்மியாக வரும். ஓகேவா? லோக்கல் அப்படிங்கிறப்ப நம்ம கிளச்சு போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கணும், கீர் மாற்றிக்கிட்டே இருக்கணும், டிராஃபிக்கு சிக்னல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் லாங் போனோன்னா அந்த பிரச்சனைகள் கிடையாது. பட் ஆனால் லாங் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அதனால் நமக்கு கிலோமீட்டர் அமௌண்ட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. லோக்கல் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 27 ரூபா 28 ரூபா வரும் இப்போதைக்கு. பட் லைக் லாங் போகிறோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து 23 24 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கே நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா 1639 ரூபா வந்திருக்கு. அதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி கரெக்டாக 96.59 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், 1638 ரூபா 97 வந்து வந்திருக்கு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 96.59 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பிக்கப் பார்த்தீங்கன்னா 7:07 பண்ணியிருக்கோம். ட்ராப் 11:45 ட்ராப் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ருபீஸ் வந்திருக்கு டிவைடட் பை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னா, ஒரு கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் 16 ரூபா 96 கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு கிலோமீட்டருக்கு. ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு 17 ரூபா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அதே லோக்கல் அப்படின்னா நம்ம கிலோமீட்டருக்கு 27 ரூபா 26 ரூபா கிட்ட வந்திருக்கும். சரியா? ஒரே ட்ரிப்பு 1638 ரூபாய்க்கு ஓட்டிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதை. ஓகேவா? ஸோ லாங் ஓட்டுறோம் அப்படின்னா கிலோமீட்டருக்கு அமௌண்ட் கம்மியாக வரும், லோக்கலில் ஓட்டினா கிலோமீட்டருக்கு அமௌண்ட் அதிகமாக வரும். லாங் அப்படிங்கும்போது மைலேஜ் கிடைக்கும், லோக்கலில் மைலேஜ் கிடைக்காது. லாங் அப்படிங்கும்போது ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஓட்டலாம். பட் லோக்கல் அப்படி ஓட்டும்போது டிராஃபிக் இருக்கும், சிக்னல்ஸ் இருக்கும், பைக்கை பூந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் பீக் டைம் 9 மணி to 11 மணிலாம் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஈவினிங் அதே மாதிரி 4 மணிலேருந்து ஒரு 7-8 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் லோக்கலுக்கு ஒரு அமௌண்ட்டு, லாங்குக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணி 12 ஆயிடுச்சு, 11:50 ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் முடிச்சுட்டு மொத்தமாக லைக் முந்தானேத்து மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். 50 ஹவர்ஸ் அப்படின்னு இல்லை, 50 ஹவர்ஸ்க்கு மேலேயே எங்களால் ஓட்ட முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற காரணத்தினால இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஓட்ட போகிறோம். சரியா? இன்றைக்கி நைட்டு வரைக்கும், அதாவது இன்றைக்கி நைட்டு வரைக்கும். ஓகேவா? சப்போஸ் நான் பொள்ளாச்சி சைடு எதுவும் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நான் போயிட்டு அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். சரியா? சப்போஸ் வரல அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவேன். அப்படி இன்றைக்கி ஃபுல் டேவும் ஓட்டி 3 days கண்டினியூஸாக ஓட்டுறோம். சரியா? பட் ஆனால் 2 மணி இல்லை, நம்ம மறுபடியும் 2 மணிலேருந்து இன்றைக்கி ஃபுல் டே, இன்றைக்கி நைட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ நமக்கு ஓவராலாக 3 நாள் ஓட்டினோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், சிஎன்ஜி எவ்வளோ கிடச்சிருக்கோம், ரெட் டாக்ஸி கம்பெனிக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் லைக் தனித்தனியாக பார்க்கலாம். ஒரு தனியாக கார் வச்சு 3 நாள் நான் கண்டினியூஸாக நானே ஓனர், நானே கார் டிரைவர் அப்படின்னு ஓட்டினேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும், எவ்வளோ சிஎன்ஜி போகும், ரெட் டாக்ஸிக்கு எவ்வளோ போகும், அண்ட் தென் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்ப்போம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிரைவர் வச்சு ஓட்டுறேன், கார் என்னோடது, நான் டிரைவர் வச்சு ஓட்டுறேன். டிரைவர் சம்பளம் எவ்வளோ போகும், சிஎன்ஜிக்கு எவ்வளோ போகும், ரெட் டாக்ஸி கமிஷன் நம்ம எவ்வளோ கம்பெனிக்கு கட்டுவோம், அண்ட் தென் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து பேச போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 2-3 மணி நேரம் தான் இருக்குது. 50 ஹவர்ஸ் முடிஞ்சிடும். முடிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஆக்சுவலி 11:15 ட்ராப் பண்ணோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15. 11:15 ஆர்டர் இல்லை, 12:15 1:15 2 மணி நேரம் ஆச்சுங்க. இன்னும் ஆர்டர் ஒன்று கூட வரல. அதுவும் சண்டே மத்தியானம் இப்படி இருக்காது, ஆனால் இப்படி இருக்குது. என்ன கதைன்னே தெரியல. நானும் சரி ஆர்டர் வரட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனில் லைக் கார் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்குறேன், டைமும் ஆயிடுச்சு, ஆர்டர் எதுவுமே ஒன்று கூட வரல. வந்தால் சவுண்டு போட்டுருக்கணும், எந்திரிச்சிருப்பேன். பட் ஆனால் ஆர்டர் எதுவுமே வரல. வெயில் சரியான வெயில் பொழக்குது போட்டு. ஐயோ பாருங்க, அதே ஒரே ஆர்டர் 1638 ரூபா அப்படியே இருக்குது.
வெயில் போட்டு பொழக்குது ஐயா.